எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி தலைமை பண்பு கொண்டவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. கோபம்தான் இவங்களோட பலவீனமாகவும் சொல்லப்படுது. இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாலே இவங்க பல்வேறான வாழ்க்கையில் முன்னேற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களில் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் சிம்மம். காலபுருஷ தத்துவத்தில் 5ஆவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம். இது ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்ததுங்க. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க. இது இவங்களோட சிந்தனை மற்றும் செயலையும் பிரதிபலிக்கும். மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. போட்டியிலையும் சரிங்க, பணியிடத்துலையும் சரிங்க, எப்போதுமே முதலிடத்தில் இருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மேலுமே சிம்ம ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களோட நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல தாங்க அணியுமே சிறப்பாக நடத்த தெரிந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தால் கூட நண்பர்களுடன் நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க குடும்பத்தை பார்த்திங்களா பொறுப்பாக சிறப்பாக நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணி இடத்துலையுமே கூட சிறப்பாக செயல்படக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த நல்ல குணங்கள் படித்த நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்களோட தொழில், உத்தியோகம், குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செழிப்பையும் செல்வத்தையும் தரும் மாதமான செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பல்வேறான அதிசயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ராசியில் சூரியன், புதன், கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் பார்த்திங்களா சந்திரன், களத்திர ஸ்தானத்தில் சனி ராசி, மேலுமே லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என வள வருகிறாங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோமா 11/9/2025 அன்று ராசியிலிருந்து புதன் பார்த்திங்களா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 14/9/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 15/9/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பார்த்தீங்களா ராசிக்கு மாறுகிறாரு. 16/9/2025 அன்று ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மேலுமே இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க போகுது, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்களா பணம் சம்பாதிக்கும் திறமையானது அதிகரிக்கும். தடைபட்டு வாழ்ந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். ராசியில் குரு இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் பார்த்திங்களா இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். மேலுமே அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளானது குறைய ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகளுமே உங்களுக்கு வசூலாகக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பணியாட்கள் மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படும் மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்கிட்ட நல்ல மதிப்பையுமே நீங்கள் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செஞ்சு மேல் அதிகாரிகிட்ட பல பாராட்டுகளையுமே கிடைக்க பெறுவீங்க. மேலுமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே திருமணம் தடை இருக்கின்றவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் மாதமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒப்பந்தங்கள் ஏற்படுவதில் கவனம் தேவை.
அதே மாதிரி நீங்கள் அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியுமே உங்களுக்கு தேடி கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி பல்வேறான மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆசிரியரோட பாராட்டுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களோட முன்னேற்றம் என்பதில் நம்பிக்கை வையுங்க. அது உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் முழு கவனத்தோட முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு பல வெற்றியுமே கொடுக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகளானது வர ஆரம்பிக்கும். இருந்தால் கூட நீங்கள் இறை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு பல கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். மேலுமே ஊர் சுற்றுவதை குறித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி சண்டை பயிற்சியாளர்களை மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட பொருட்கள் திருடு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக நீங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி கூட நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புகழும் விருதுகளுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு வெற்றியான பல வழிகளுமே இருக்குது. எழுத்து பணியில் இருக்கிறவங்க சளைக்காமல் பணியை செய்யவும், ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும் அதன் மூலம் மனம் உடலும் கூட சோர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அமைதியான ஒரு சூழலுமே ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோமா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தோமா 9ஆம் தேதி அண்ட் 10ஆம் தேதி. மேலுமே சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலுமே தலைமை பொறுப்புகளுமே உங்களை தானாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு பல்வேறான வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்கார குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே போதிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலுமே மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சிறு உடல் உபாதையான கூட மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதற்கு நல்லது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்களுமே இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றப்படும் ஒரு யோகமும் அமைய காத்திருக்கு. சில பேர்த்துக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் மேல் உள்ளதை கிரக நிலைகளானது எடுத்துக்காட்டுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானோட சுப பார்வை பார்த்திங்கன்னா ஜீவனகாரகனான சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்களா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சில பேர்த்துக்கு இடமாற்றம் எடுப்பதற்கும் இந்த டைமில் பார்த்திங்களா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் வெளிநாடுகளில் பணியாற்ற விரும்புவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறத கிரக நிலைகளானது தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. புதிய முதலீடுகளில் துணிந்து நீங்கள் செயல்படலாம். மார்க்கெட் நிலவரம் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். விற்பனையை அதிகரிப்பதற்காக கிரக நிலைகள் சுப பலம் பெற்றிருக்குங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களோட உதவி எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வர்த்தகத்துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதமானது உங்களுக்கு சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே அரசியல் தொடர்பான அனைத்து கிரகங்களுமே சுப பலம் பெற்று பலம் வருவதனால கட்சியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கும் மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரோட தொடர்பும் அது நட்பும் கூட உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு.
மேலுமே நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து சூரிய பகவானை வழிபடுவது உங்களுடைய பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ அல்லது உங்களோட வீட்டு பூஜை அறையிலோ கூடுதலாக பரிகார தீபம் ஏற்றி மாலையில் ஏற்றுவது மிக மிக சிறப்பான ஒரு பரிகாரமாகவும் சொல்லப்படுது. ஏழை ஒருவருக்கு நீங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளிக்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு புண்ணியத்தையும் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.